இது கண்ணீரா? ஆனால் ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? இவ்வாறு கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்றால் ஏதோ இருக்கிறது என்ற அர்த்தம். நம் மனதிற்கு பிடித்தவர்கள் நம்மை விட்டு விலகும் போது வேதனையாக இருக்கும். இது கண்ணீர் அல்ல. தங்கள் மனதில் இருக்கும் உணர்வு வெளிவந்து கொண்டிருக்கிறது ஷெஹன்ஷா. ஆனால் இது யாருக்காக? மகாமாங்காவிற்காகவா? தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து உங்களை அரியணையிலிருந்து இறக்க திட்டமிட்டு தங்கள் குழந்தைகளுக்கு சாபமிட்டவருக்காகவா? ஷெஹன்ஷா, முதலில் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். யாரேனும் பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? தங்களை தவறாக நினைக்க மாட்டார்கள். நீங்கள் மகாமங்காவின் பாலை குடித்து வளர்ந்த அந்த ஜலால் அல்ல. நீங்கள் இப்பொழுது ஒரு ஷெஹன்ஷா. நீங்கள் கண்ணீர் வடிப்பது அழகல்ல, துடைத்து விடுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த தாசிக்கு தேவையான பிரதி உபகாரத்தை செய்து விட்டீர்கள். வேண்டாம் ஜோதா பேகம், அவரை நிந்தித்து ஒரு வார்த்தையும் பேசாதீர்கள். ஏன் ஷெஹன்ஷா? மகாமங்காவை பற்றி தவறாக பேசினால் உங்களுக்கு வலிக்கின்றதா? ஒருவேளை அப்படித்தான் என்றால் உங்களுக்கு வேதனை ஏற்படுவதில் எந்த தவறும் இல்லை ஷெஹன்ஷா. கோபம் இருப்பது போல் காட்டிக்கொண்டு உங்கள் உணர்வுகளை அடக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் மகாமங்கா தாசி அல்ல, அவர் உங்களுடைய பெரியம்மா. தாங்கள் அதை என்றும் மறந்து விடாதீர்கள். ஷெஹன்ஷா என்பது உயர்ந்த பதவியாக இருக்கலாம், ஆனால் ஒரு மகனின் பதவி அதைவிட மிக பெரியது ஷெஹன்ஷா. உங்கள் மனதில் இன்னும் மகாமங்காவின் மேல் பாசம் இருப்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் ஷெஹன்ஷா. இப்படி நடிப்பதை முதலில் நிறுத்துங்கள். தங்களுடைய அகங்காரத்தை விட்டு விடுங்கள் ஷெஹன்ஷா. ஷெஹன்ஷா என்ற பட்டத்தை ஒதுக்கி வையுங்கள். உங்களுக்குள் இருக்கும் மகனை வெளியில் கொண்டு வாருங்கள். ஒத்துக்கொள்கிறேன், மகாமங்கா செய்த அனைத்தும் குற்றம்தான். தங்கள் குழந்தைகளை அவர் சபித்திருக்க கூடாதுதான். ஆனால் அந்த நேரம் அவர் மனமானது சிந்தனை இழந்து பேதலித்த நிலையில் இருந்தது. ஒரு புத்திரனை இழந்த சோகத்தில் ஒரு தாயான அவர் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த சாபத்தை அளித்து விட்டார். ஆனால் தங்களுக்கு பாலூட்டி வளர்த்த தாயிடமிருந்து இந்த சாபம் வரவில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ராஜ துரோகியின் விஷயத்தில் ஷெஹன்ஷாவானவர் கண்ணீர் சிந்தக்கூடாது. ஆனால் ஒரு மகன் தன் தாயை நினைத்து கண்ணீர் சிந்துவதில் எந்த தவறும் இல்லை. அவரோடு உங்களுக்கு இன்னும் உறவிருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால், இன்னமும் அவரை தங்களுடைய தாயாக நினைக்கிறீர்கள் என்றால் அவரை சென்று சந்தியுங்கள். ஒரு ஷெஹன்ஷா குற்றவாளியை சந்திப்பது போலல்ல, மாறாக ஒரு மகன் மரணப்படுக்கையில் இருக்கும் தன் தாயை சென்று சந்திப்பது போல் நீங்கள் செல்லுங்கள். இதற்கு மேலும் அவரை சந்திக்க உங்கள் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கண்ணீர் சிந்துவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஷெஹன்ஷா. மோதிபாய், மகாமங்காவின் அனைத்து பொருட்களையும் இந்த அறையிலிருந்து நீக்கிவிடும்.